ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறைய பேர் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்தாலும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்ம உடம்பை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி ஒழுக்கமாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர் ஆகிறது, இந்த கஷ்டப்படுறது, இந்த வலிக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது நிறுத்துங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நல்லது கெட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம். அது காலப்போக்கில் நம்ம மனசு உள்ள நம்ம மைண்டில் வச்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நமக்கு ஒரு சில விஷயங்கள் தான் யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ நம்ம மனசில் பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை அனுபவத்தில் இந்த விஷயங்கள் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புக்கு அது எப்படி சொல்லணும்னா ப்ரெஷராக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், வலிக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு சிக்னல்ஸ் காமிக்கும். ஸோ அதெல்லாம் என்னது வேணான்னு தான் அர்த்தம். ஸோ அந்த விஷயங்களை பண்ணாமல் இருக்கணும். அது பாயிண்ட். நம்ம எதை பண்ணலாம் பார்த்திங்கன்னா, ஜாலியாக இருக்கிற விஷயங்கள், நார்மலாக இருக்கிற விஷயங்கள், நமக்கு ஃபன்னாக இருக்கிற விஷயங்கள் பண்ணணும். நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்றோம். அதில் நம்ம எதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, இது நல்லா இருக்குன்னு அப்படியே இதை பண்ணுன்னு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ஃபன்னாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் ஹாப்பியாக இருக்கும். அதை பண்ணும்போது அந்த விஷயம் ஹாப்பியாக இருக்கும், நல்லா சந்தோஷமாக இருக்கும். அந்த விஷயங்களை நம்ம பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு தோணும், இது ஆனால் சந்தோஷமாக இருக்குன்னு அந்த விஷயங்களை பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. கை கால் எல்லாமே இருக்குது. நம்ம கை கால் எதுவுமே எல்லாம் அசையவே முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் அசையவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உயிர் வாழணும். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது சாப்பிட்ணும், அவ்வளோதான். அப்புறம் தூங்குவோம். இந்த 2 விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஏதாவது சேறு ஒட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம அதை கழுவிடும். அந்த அசிங்கமாக இருக்கும், நம்மளுக்குமா அசிங்கமாக மாற்றிடும். அந்த சேறு நம்ம உடம்புல பட்டுக்கிட்டே இருக்கனால அதை விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை கொஞ்சம் கெடுத்துடும். அந்த சேறு ரொம்ப அசிங்கமாகவே இருக்கும். ஒரு அசிங்கத்துலேயே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளை கெடுத்துடும் அது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பசிக்கு சாப்பிட்ற சாப்பாடை மீறி சாப்பிட்ற உணவும் ஒரு சேறு மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே போய் அது தங்கிடுது. அது நம்மளை கெடுக்குது. ஃபங்கஸ்ஸு இந்த மாதிரிலாம் உருவாகுது, அது நம்மளை கெடுக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ளே வரக்கூடாதுன்னா நம்ம பசிக்கு மட்டும் சாப்பிட்ணும், அதுதான் பெட்ரு. அடுத்த விஷயம், நம்ம தூங்குவோம். நம்ம முழிச்சிட்ருக்கோம், நார்மலாக முழிச்சிட்ருக்கோம், நமக்கு தூக்கம் வராது. நமக்கு எப்போ தூக்கம் வருமோ அப்போ தூங்கணும். நம்ம லைஃபு பார்த்திங்கன்னா நம்ம ஆடுறதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து தூக்கமே வராமல் தூங்கிட்டோம் அப்படின்னா, முன்கூட்டியே தூங்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். நிறைய விஷயங்கள் என்னென்னு தெரியாத நிறைய விஷயங்கள் நிறையா டைம் எடுத்து யோசிக்க நம்ம கற்றுக்க முடியும். நம்ம டைமை இழந்துட்டோம் அப்படின்னா, தூக்கம் வராமலே தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்களை நம்ம இழந்துருவோம். அதுக்கு நிறைய டைம் ஆகும். அதனால் தூக்கம் வந்து தூங்கினா நிறைய டைமு நம்ம கிடைக்கும், புத்திசாலியாகலாம், நிறைய நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மாஸ்டர்பேஷன், சுய இன்பம்ங்கிறது, அதாவது இந்த கைப்பழக்கத்தில் ஈடுபடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த விந்தணுக்கள்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அது வெளியேற்ற முடியுதில்ல, விந்தணுவை வெளியேற்ற முடியுதில்ல. அது ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி அடைச்சிட்டே இருக்கிறனால நம்ம உடம்பு கொஞ்சம் ப்ரெஷராக ஆரம்பிக்கும். நம்ம உடம்பு ரொம்ப ப்ரெஷராக ஆரம்பிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ப்ரெஷரான விஷயங்கள்லேயே, ரொம்ப டென்ஷனான விஷயங்கள்லேயே செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணணும். அதை அடைச்சிட்டு இருக்க அந்த விந்தணுவை வெளியெடுத்து விட்டோம்னா எல்லாமே சரியாக போயிடும். அது ஒன்றும் இல்லை, அது ஒரு விந்தணு தானே. அது என்ன பண்ணுது, அது விந்து தானே, சும்மா அடைச்சிக்கிட்டு தானே இருக்குது. அது என்ன பண்ணுது, அதை வெளியெடுத்துட்டோம்னா நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம், நம்ம கூலாகிடுவோம், ஜாலியாகிடும், நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுவோம். அவ்வளோதான். நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்மளோட திறமைகளை வளர்த்திக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்மளை தற்காத்துக்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரு பிரச்சனை வந்தால் தப்பிக்கணும், அதிலேருந்து தற்காத்துக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகா பண்ணலாம். யோகான்னா ஒரு பொசிஷனில் வந்து நம்ம இருக்கலாம். நமக்கு பிடிச்ச வரைக்கும் எவ்வளோ நேரம் நம்மளால் முடியுமோ நமக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கும்ஃபு பண்ணலாம், அதாவது கராத்தே பண்ணலாம். அந்த கை கால்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஆட்டுறது, இல்லை டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஆட்டுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம அந்த தற்காப்பு கலைங்கிற ஒரு விஷயம் நமக்கு உருவாகும். அது என்ன பண்ணணும், நம்ம உடம்பு நல்லா ஃபாஸ்ட்டாக இயங்க வச்சு
நம்மளை தற்காத்துக்க உதவும். நம்ம நிறையா விஷயங்கள் சென்சஸ் நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம தற்காப்பு கலை பண்ணுறதுனால, யோகா பண்ணுறதுனால நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களில் நிறைய உணர முடியும். இன்னும் அதிகமாக கவனம் எடுத்து பண்ண முடியும். நிறைய திறமைகளை வளர்த்துக்க முடியும். அப்புறம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா, நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கணும், நான் தான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம நல்லவனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம உயிரோடு வாழ்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கெட்டவனாக இருக்கும்போது நாம் உயிரோடு இருக்கணும், நான் தான் உயிரோடு இருக்கணும்னா மட்டும் நான் உயிரோடு இருந்தே தீருவேன் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் தப்பான விஷயம். நீங்கள் கெட்டவனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் நிறைய கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கும், நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையை விட்டுருங்க. சாகாமல் இருக்கணும், உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையை விட்டுருங்க. நம்ம உயிர் வாழ தகுதியான ஒரு உயிராக மாறணுங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. அந்த வழியை பார்த்து நம்ம உயிர் வாழணுங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. அதுதான் புத்திசாலித்தனம். சிம்பிளாக சொல்கிறேன், உயிர் வாழணுங்கிற எண்ணத்தை நம்ம உயிர் வாழ தகுதி இருக்கா, நம்ம நல்ல வாழ்க்கை தான் வாழ்கிறோமான்னு யோசிச்சுட்டு அந்த எண்ணத்தை வைங்க. இல்லைன்னா நம்ம உயிரோடு வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வைக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லணும். நிறைய பேர் குற்றங்களை தடுக்கிற விஷயங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா குற்றங்களை முடிஞ்சவர்களுக்கு தடுக்க முயற்சி பண்ணலாம். நம்மளால் முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அந்த குற்றவாளி எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளியை நம்ம கை கழுவி விட்டுறணும். அவன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். அவங்க செத்தா நம்ம கேட்கக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க கொன்றுவாங்க. யாரை கொள்ளுவாங்கன்னா ஒரு குற்றவாளி தான் கொள்ளுவாங்க. குற்றவாளி எதுக்கு கொள்கிறாங்கன்னா அவன் கெட்டது பண்ணியிருக்கான், அதனால தான் கொள்கிறாங்க. ஸோ அவனை காப்பாற்றக்கூடாது. யாராவது கொண்டுட்டாங்க அப்படின்னா கூட அவனை காப்பாற்றாமல் விட்டுறணும். அவனுக்கு ஆதரிக்காமல், கெட்டவங்களை ஆதரிக்காமல் காப்பாற்றாமல் விட்டுறணும். அவங்கள காப்பாற்றி ஆதரிக்க ஆரம்பித்தோம்னா அவங்க நிறைய தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்கள கண்டுக்காமல் விட்டுறணும். அவங்க என்னானாலும் நம்ம கண்டுக்காமல் விட்டுறணும். அவ்வளோதான் கேட்குறேன். வாழ்க்கையில் 2 பாதை இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான பாதை, இன்னொரு பார்த்திங்கன்னா வெறுப்பான பாதை. மகிழ்ச்சியான பாதை நல்லா மகிழ்ச்சியை தரும், நல்லதை கொடுக்கும், நல்ல பாதையாக இருக்கும். வெறுப்பான பாதை, வேண்டான்னு சொல்கிற பாதை, கெட்ட பாதையாக இருக்கும். இதில் எந்த பாதையில் நல்ல பாதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும். அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல பாதையில் போனால் தான் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். வெறுப்பான பாதையில் போனால் நமக்கு வெறுப்பான வாழ்க்கை தான் கிடைக்கும். அதை யோசித்து முடிவெடுக்கணும். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தவறுகள்ங்கிறது இதைத்தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. எந்த தவறாக இருந்தாலும் நம்ம தவறுலேருந்து திருந்தி வாழ்ந்தோம் அப்படின்னா, திருந்தினோம்னா அது திருந்தினோம்னா போதும். அது நம்ம மன்னிக்கப்படக்கூடிய உயிர் தான். ஒரு உயிரை பார்த்தாலும் சரியும், இது நல்ல உயிரா, திருந்துற உயிரா, நல்ல உயிரா அப்படிங்கிறது அதை பார்த்தாலே தெரியும். அதோட நடவடிக்கை அதை பார்த்தாலே, அது உருவத்தை பார்த்தாலே தெரியும். அதோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்கள் திருந்தினா போதும், இனிமேல் பண்ண மாட்டேன்னு திருந்தினா போதும். மன்னிக்கப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை தெரிஞ்சுக்கணும். தவறுகள்லேருந்து திருந்தி வாழ்ந்தாலே மன்னிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான், அதை தெரிஞ்சுக்கணும். கீழே இந்த முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுயமாக எடுங்க, சொந்த முடிவு எடுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நிறைய கேட்குறோம், நிறைய அட்வைஸஸ், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறது அது இது எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். ஆனால் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது, ஒரு செயலை நம்ம முடிவு எடுக்கிறோம்போது நீங்கள் சொந்தமாக முடிவெடுங்க. உங்களுக்கு சரின்னு பட்டதை உங்களோட சொந்த முடிவெடுங்க. உங்களுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களை சுற்றி நிற்கிறதுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களோட சொந்த முடிவெடுங்க. அதுதான் என்றைக்குமே நல்லது. கெட்டதை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மை தான். அதை பார்த்திங்கன்னா ஒரு கெட்டதுங்கும்போது அதை நம்ம எதுக்கு நினைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். கெட்டதை எதுக்கு நினைக்கணும் முதல்ல? அது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம லைஃப்பில் பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, நல்லது என்ன, கெட்டது, இதை பண்ணால் எப்படி இருக்கும், அதை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பண்ணால் எப்படி இருக்கும், இப்படிலாம் பண்ணலாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு எல்லையே இல்லையா அதுக்கு? அப்படிங்கும்போது நம்ம நேரில் எதை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அது நல்லதாக யோசிக்கணும். அதை போய் நம்ம பண்ணுற ஒரு செயல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த செயலை நம்ம எது பண்ணால் நல்லாயிருக்கும்,
எது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதில் நம்ம என்னென்னா நல்ல செயலை பண்ணணும்னு யோசிக்கணும், கெட்ட செயலை பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கணும். சும்மா கற்பனையாக வேணால் நம்ம இதை பண்ணால் நான் இப்படி இருக்கும், இதை பண்ணால் நான் இப்படி இருக்கும் கற்பனையாக நம்ம சும்மா நினச்சிப்பாங்க. ஆனால் நம்ம செயலாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும்போது கெட்ட செயலை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும், நல்லது பண்ணிக்கணும். அதுதான் யோசித்து பார்த்து நல்லா முடிவு எடுக்கணும். அது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு விஷயம். அது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாருங்கள் சுற்றி இருக்கிறது எல்லாம் பாருங்கள் சும்மா இருக்குது அது பாட்டுக்கு சும்மா இருக்குது. நம்ம பாருங்கள் சும்மா இருக்கணும், சும்மா இருந்தால் என்ன, சும்மா தானே இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை, எதையும் தொடலை, எதையும் இது பண்ணல, எதையும் டிஸ்டர்ப் பண்ணலை, எந்த ஒரு வேலையும் பண்ணல, எந்த ஒரு ப்ரெஷரும் பண்ணல, எந்த ஒரு அழுத்தமும் இல்லை, எதுவுமே இல்லை, சும்மா நார்மலாக இருக்கிறோம். எல்லாம் அமைதின்னு ஒன்று இருக்குல்ல, அமைதியாக இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அமைதி வேணும்ல, அந்த அமைதியை கெடுக்காமல் நல்லா சும்மா இருக்கும், சும்மா சும்மா இருக்கிறத பண்ணிட்டு சும்மா இருக்கிறோம். நமக்கு நார்மலாக நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கலாம். அதெல்லாம் சொல்ல வந்தேன். எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயந்தான். நம்ம நார்மலாக நம்ம சுயமாக கண்ட்ரோலில் இருக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பைத்தியம்னு ஒன்று பிடிக்கும், அன்கண்ட்ரோலபுளாக மாறுறது. திடீர்னு கை நடுங்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா வாய் எல்லாம் உளர ஆரம்பிச்சிடும், சிரிக்க ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே எதனால் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அன்கண்ட்ரோலபுளாக ஏதோ நடக்குது. நம்ம உடம்பு டேமேஜ் ஆகிருக்கலாம், ஏதோ ஃபங்கஸ் அட்டாக் ஆகிருக்கலாம், ஏதாவது பாக்டீரியாஸ் அட்டாக்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை எப்படி தடுக்கிறதுனா எண்ணங்கள் நிறைய சிக்னல்ஸ் நம்ம உடம்பு அப்படி பண்ண வைக்கிது, திடீர்னு சிரிக்க வைக்கிது, திடீர்னு சிரிக்க வைக்கிது, கை காலெலாம் ஆட்ட வைக்கிது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த நாக்கு பார்த்திங்கன்னா பேசும், அதில் நிறைய பேசுகிறது தான் அந்த நாக்கு. அதில் நிறைய சிக்னல்ஸ் இருக்குது, சிக்னல்ஸ் பதிவாகிருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தையில பேச முடியாது, ஆனால் பெருசாக இருந்ததுக்கப்புறம் பேசணும்னா அந்த நாக்கில் அவ்வளோ அந்த பேசுகிற மாதிரி அது ரெடியாக இருக்குது, நிறைய சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ அந்த நாக்கை நல்லா தடவி விட்டு, நாக்கை நல்லா நீவிக்கிட்டே இருந்து, கொஞ்சம் நக்கிற மாதிரி நல்லா நீவிக்கிட்டே இருந்து, நாக்கை நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணி நீவிட்டே இருந்தால் அந்த சிக்னல்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும், நம்ம பைத்தியம் கொஞ்சம் அடங்கும். அதான் சொல்ல வந்தேன். நம்ம உடம்புல ஏதாவது திறப்பெல்லாம் இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா அந்த வாய் மூக்கு இந்த மாதிரி திறப்பெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி திறப்புகளை கொஞ்சம் நல்லா அடைச்சி நம்ம உடம்பை ஃபுல்லாக ஓட்டம் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக அடைச்சிட்டு ஒரு செகண்ட் அடைச்சிட்டு இப்படி வெளியே விடும்போது, ஃப்ரீயாக விடும்போது அந்த உடம்பு கொஞ்சம் நார்மலாக ஒரு ஃபுல் பேக்கேஜாக ஒரு ஃபுல்லாக வர்ற மாதிரி, ஃபுல்லாக கண்ட்ரோலில் வர மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த பைத்தியம் பிடிக்கும்போது பண்ணிங்கன்னா சும்மா உடம்பை மூடி அப்படி ஓப்பன் பண்ணால் ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும், ஒரு நல்ல ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரெஷரை பழகாமல், கஷ்டத்தை பழகாமல், வலியை பழகாமல் இருந்தோம் அப்படின்னா நார்மலாக நமக்கு வர்றதை பண்ணிகிட்டு இருந்தோம்னா, நம்ம எதாவது கெட்ட முடிவு எடுக்கும்போது நம்ம மைண்டு அது கெட்டதுன்னு சொல்லி சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நமக்கே தெரியாதப்போ கொடுக்கும், நம்ம ஆள் மனசில் இருக்கும். அது நம்ம பாடியை வீக்காயிரும், நம்ம உடஞ்சி உள்ளே வச்சிரும். அதனால் இது ப்ரெஷர் ஆகிறது, கஷ்டமாகிறதெல்லாம் பழகாதீங்க. நார்மலான விஷயங்கள் நார்மலாக செஞ்சுட்டு இருங்க, அதான் ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த வயிறு வலிக்க சாப்பிடாதீங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பசி எடுத்து சாப்பிட்றோம், அதுக்கு மீறி போனால் அது நமக்கு சாப்பாடு கிடையாது, அது ஒரு அழுக்கு, ஒரு சேறு ஒட்டிகிட்டு இருந்தால் அது நம்மளுக்கு எடுத்துரும்ல, அது எதாவது அதில் இருக்க பாக்டீரியா விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நம்ம உடம்புக்கு எடுத்துரும்ல. அந்த மாதிரி தான் பசி எடுத்து சாப்பிடுங்க, வயிறு வலிக்க சாப்பிடாதீங்க. வயிறு போகுதுன்றுச்சுன்னா நிறுத்திடுங்க, அது ஒரு நல்ல பழக்கம். அதேமாதிரி நாக்கை டேமேஜ் பண்ணிடாதீங்க, நாக்கை கடிச்சிடாதீங்க. நாக்கை கடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும், அங்கே மூளை கண்ட்ரோலாக செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நாக்கில் தான் பார்த்திங்கன்னா நிறைய சிக்னல்ஸ் இருக்குது. நீங்கள் பேசுகிறீங்கல்ல, நிறைய வார்த்தைகள் இருக்குது, நிறைய உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்குது. அதை கடிச்சிடாதீங்க, அதை டேமேஜ் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சோம், அதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம இந்த ப்ரெஷராக இருக்கிறத பழகிட்டே இருந்தோம்னா அந்த ப்ரெஷரை மீறி பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவோம், கெட்ட விஷயங்களாக மாற ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புக்குள்ளே நம்ம ஆள் மனசு ஏதோ ஒரு பண்ணுது, ஒரு தப்பு பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அந்த ப்ரெஷரை பழகிட்டே இருந்தோம்னா அந்த ப்ரெஷரை மீறி நம்ம பல விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ப்ரெஷர் ஆகிறது, கஷ்டமாக இருக்கிறது, வலிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இங்கே எல்லாருமே ஒன்று கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை சூழல் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி
ஒரு மதிப்பு இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை, ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்று வாழ்க்கை, ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அதனால் வந்து எல்லாமே ஒன்றுன்னு கிடையாது, எல்லாமே ஒன்று அப்படின்னு ஒன்று கிடையாது. அதனால் எது எது என்னென்ன யார் யார் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கணும். அதுதான் ஒரு நல்ல மரியாதை, அது தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு மனசு இருக்குது, அதை ஒருமுகப்படுத்துகிற ஒரு மனசு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் அப்படிங்கிறது நீங்கள் உணருங்க. அதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு பேர் வைங்க. அதை உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அதை வெளியே சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும், உங்கள் மனசில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேரை நினச்சிக்கோங்க. நான் இதுதான் அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு பேர் வச்சுக்கோங்க. அந்த பேர் வந்து நீங்கள் வந்து உங்களை யாருன்னு அடையாளம் படுத்திக்கணும். நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் இதுதாங்க, எனக்கு என் அனுபவத்தில் நான் இப்படி அப்படின்னு நான் அறிஞ்சு தெரிஞ்சு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், இதுதான் நான் சொன்னீங்கன்னா, ஓ நீ இதுதான் அப்படின்னு மற்றவங்க உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு உங்களை உதவியாக இருக்கும். அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யாருங்கிறது உணர்ந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நீங்கள் யாருங்கிறது உணர்ந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கோங்க, அதை சொல்லுங்கள். அதுதான் பேரில் வந்து பார்த்திங்கன்னா, அர்த்தங்கள் அப்படிங்கிறது மொழியில் கிடையாது, நம்ம பேசுகிற உணர்வில் தான் இருக்குது. அதை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிற அந்த மொழியில் அர்த்தம் கிடையாது, நீங்கள் பேசுகிற அந்த உணர்வில் தான் அர்த்தம். நீங்கள் எந்த உணர்வோடு இருக்கீங்கிறது தான் அர்த்தம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பேராக வச்சுக்கோங்க. அதான் கேட்குறேன். மொழியை பாருங்கள், மொழியை பார்க்குறத விட உணர்வை பாருங்கள், அதுதான் முக்கியம். மொழியை பயன்படுத்தி நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. மொழி தான், ஒருத்தன் பேசுகிற மொழி தான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் பேசுகிற விதம், ஒருத்தங்க பேசுகிற விதம், அந்த உணர்வை நல்லா கேப்சர் பண்ணுங்கள். மொழின்னு ஒன்று இல்லை, உணர்வுன்னு தான் ஒன்று இருக்குது. அர்த்தங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உணர்வுகள் அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்குது. அதை புரிஞ்சு நடந்துக்கங்க. மொழியை பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிற விதத்தை பொறுத்து அதோட அர்த்தங்கள் மாறுபடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, மொழியை ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்துக்காமல் உணர்வு, அதில் இருக்கிற அவங்க பேசுகிற அந்த உணர்வை புரிஞ்சு நடந்துக்கங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தவறுகளை பொறுத்தளவுக்கு செய்கிற நபர்களை பொறுத்தும், நடந்த சூழ்நிலையை பொறுத்தும் தவறுகள் மாறுபடும், தவறுகளோட அளவுகள் மாறுபடும். அதனால் வந்து இதுதான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. அது எதனால் நடந்தது, அது எப்படி நடந்தது, என்ன காரணத்துக்காக நடந்தது, அதனால் என்னென்ன விளைவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தவறோட அளவு வந்து நம்ம நிர்ணயிக்கப்படணும். செய்கிற நபர்கள், நடந்த சூழ்நிலையை பொறுத்து தவறுகளோட அளவு வந்து மாறுபடும், அதை தெரிஞ்சு நடந்துக்கணும்.